1 யோவான் 2ஆம் அதிகாரத்தை நாம் இன்று தியானிப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்திலே நாம் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டவர் என்றும், ஆகவே அவரை தொட்டோம், கண்டோம், பார்த்தோம் என்று யோவான் சொன்னதே நமக்கு தெரியும். காரணம் என்னவென்றால், முதல் நூற்றாண்டிலே மிக சிக்கலான ஒரு காலகட்டத்தில் இது எழுதப்பட்டது. நிறைய துர்போதனைகள் கிறிஸ்து குறித்து வர ஆரம்பித்த நேரம். அதில் ஒன்று, மனிதன் பாவம் செய்யவில்லை. மனிதன் பாவம் செய்யவில்லை என்றால், குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை அறிந்தால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் கழுவப்பட்டாயிற்று, இனிமேல் நாம் பாவ அறிக்கை செய்ய வேண்டிய தேவையில்லை, நம்மளே பாவம் இல்லைங்கிறதான ஒரு போதனை. அதுபோல் இயேசு சரீரத்தில் வரவில்லை, அது அவருக்கு சரீரம் போல காட்சியளித்தாரே தவிர அவருக்கு உண்மையிலே சரீரம் கிடையாது என்கிறதான சில துர்போதனைகள் பரவ ஆரம்பித்தது. அடுத்ததாக, மேட்டர் இஸ் ஈவில், ஸ்பிரிட் இஸ் குட் என்கிற கருத்து. அதாவது ஜடப்பொருள் என்பது அதுதான் ஈவில், அதுதான் தீங்கானது. ஆவியில் அதான் சரி, அது அந்த கருத்து என்னன்னா, இறையில் சரீரத்தில் செய்கிற பாவம் நம்முடைய ஆவியை பாதிக்காது என்பதுதான் அந்த போதனையுடைய மறைமுகம். ஸோ இவ்விதமான போதனைகள், துர்போதனைகள் சபைக்குள் வேறிட ஆரம்பித்தன, வேகமாக வளர ஆரம்பித்தன. ஆக இந்த துர்போதனைகளை கடிந்து கொண்டு விசுவாசிகள் அல்லது கிறிஸ்தவர்கள் இந்த துர்போதனைகளை விழுந்து விடக்கூடாது என்கிற நோக்கத்தில் ஒரு எச்சரிப்பாகத்தான் இது எழுதப்பட்டது. நாம் சென்ற வாரத்திலே பார்த்தோன்னமாக இதை நிறுவம் என்று சொல்வதை விட இதை ஒரு கட்டுரை வடிவிலே தான் அதை எழுதுகிறவர். பொதுவாக யோவான் என்று நம்பப்படுகிறது. ஆனால் இந்த நிறுவத்தில் எங்கேயுமே யோவான் எழுதினார் என்று இல்லை, ஆனால் யோவான் என்று நம்பப்படுகிறது. அப்படி நாம் சென்ற வாரத்திலே பார்த்தோம். மேலும் இந்த இயேசு கிறிஸ்து சரீரத்தில் வந்தார், ஆகவே அவரை தொட்டு பார்த்தோம். ஏன்னா ஆவியை தொட முடியாது. அப்போ யோவான் வந்து அதை நாங்கள் கண்டதும் பார்த்ததும் கேட்டதும் தொட்டு பார்த்தோம்னு சொல்றதுக்கு அர்த்தமே அவர் மாம்சத்தில் வந்தார் என்பதை நிரூபிக்க தான். அடுத்ததாக, அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலம்தான் நமக்கு மன்னிப்பு உண்டு என்பதை சொன்னார். சொல்லிவிட்டு அதே கருத்தை தான் இந்த 2ஆம் அதிகாரத்திலே தொடருகிறார். 2ஆம் அதிகாரத்திலே தொடரும்போது இந்த 2ஆம் அதிகாரத்தில் 2 கருத்துகள் விவாதிக்கப்படுகின்றன. 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வரை உள்ள வசனங்களிலே 1ஆம் அதிகாரத்துடைய செய்தி தொடர்கிறது. அதே நேரம் 2ஆம் அதிகாரம் 18லிருந்து 29 இன்னொரு செய்தி இருக்கிறது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், 2ஆம் அதிகாரம் 1 முதல் 17 உள்ள வசனத்திலே தேவனோடு உள்ள ஐக்கியத்தை குறித்து பேசுகிறார். அது 1ஆம் அதிகாரத்தில் சொன்ன அதே கருத்து தான். அடுத்ததாக 2ஆம் அதிகாரம் 18லிருந்து 29 வரை, குறிப்பாக 27 வரை சொல்வதாக இருந்தால், கிறிஸ்துவுக்கு துரோகம் செய்கிறதான வாழ்வு அல்லது கிறிஸ்துவுக்கு துரோகம் இழைத்தவர்கள் என்கிறதை குறித்து பேசுகிறார். கிறிஸ்துவுக்கு துரோகம் இழைத்தவர்கள் என்றால் வேறு யாரும் அல்ல, இந்த துர்போதனைக்கு செவி சாய்த்தவர்கள், அவர்களைத்தான் அப்படி சொல்கிறார். இந்த அறிமுகத்தோடு நாம் 2ஆம் அதிகாரத்துக்குள்ளாக செல்வோம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இந்த ஒரு வசனமும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, நம்மளே பாவம் இல்லை என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், நமக்குள் சத்தியம் இராது. எங்களிடம் பாவமே இல்லை என்கிற ஒரு போதனை இருந்தது அல்லவா, அந்த துர்போதனை. அந்த செய்திக்கு கொடுத்த பதிலை தான் மீண்டும் தொடர்கிறார். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அப்போ என்ன அர்த்தம்? விசுவாசியாக இருந்தாலும் பாவம் செய்ய முடியும். பாவம் செய்ய முடியும்னு சொன்னனால தான் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு, நாட் டு சின், நீங்கள் பாவம் செய்யக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் பாவமே இனி செய்ய முடியாது, எங்கள்கிட்ட பாவமே இல்லை. அதனால அப்படி அல்ல, பாவம் செய்யக்கூடாது. பாவம் உங்களில் இல்லைன்னு சொல்லாதுங்க, பாவம் செய்யக்கூடாது.
அடுத்த சொல்றாரு, ஒருவன் பாவம் செய்வானானால் அப்படின்னா எகெயின் பாவம் செய்யக்கூடாது, பட் யூ ஆர் ஏபிள் டு சின். அதான் ஆங்கில தியாலஜியில் சொல்லுவாங்க, நாட் ஏபிள் நாட் டு சின். பாவம் செய்யக்கூடாது, பட் மேன் ஆர் ஏபிள் டு சின், வெதர் ஹீ இஸ் எ பிலீவர் ஆர் அன்பிலீவர். அதை சொல்றாரு, ஒரு பாவம் செய்வானானால். அப்போ என்ன அர்த்தம்? பாவம் செய்ய முடியும், விசுவாசி பாவம் செய்ய முடியும். அது செய்யக்கூடாது, ஆனால் செய்ய முடியும். அது என்ன அதுக்குள்ள பரிகாரத்தையும் சொல்றாரு. நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். யாரு? எஸ். இந்த இடத்துல அட்வொகேட் அல்ல ப்ளீடர்னு எல்லாம் நம்ம சொல்லுவோம். ஒரு அட்வொகேட்டுக்கு வேலை என்னது? குற்றவாளி சார்பாக நியாயாதிபதியிடம் பரிந்து பேசுவது. குற்றவாளி இல்லை என்பதற்கான சான்றுகளை கொடுப்போம். இப்போ ஒரு கேள்வி இங்கே நம்ம இப்போது இந்த துர்போதனை இப்போ இருக்கிறது. நம்ம போன வாரத்தில் நான் சொன்ன மாதிரி யூடியூப்பில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக பிரபலமான இருந்த ஒரு மனிதர் இப்போது அவர் கிறிஸ்தவத்தை விட்டு வெளியில் போயிட்டார். ஒன்றை புரிந்து கொள்வது, எப்போ எல்லாமே கிறிஸ்தவத்தை மனம் போல புரட்டுகிறோமோ, குறிப்பாக அறியாமையில் பேசுவது கூட தவறல்ல. ஆனால் ஓரளவு அறிந்து வைத்து விட்டு ஒருத்தன் புரட்டுவானால் அவன் நிச்சயமாக அடுத்த துர்போதனையில் தான் பயணிப்பான், அல்லது கிறிஸ்தவத்தை மறுதளிப்பான். சமீபத்தில் கூட அப்படி ஒரு செய்தி நடந்தது, பிரதருக்கு தெரியும். என்ன சொல்றாங்க பாருங்க, பாவமே நாங்கள் மன்னிப்பை கேட்க வேண்டாம். ஒரு கேள்வி, பாவம் செய்யக்கூடாது, ஆனால் பாவம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அப்படியானால் பாவம் செய்தால் என்ன என்றால், அந்த பாவம் செய்தால் கிறிஸ்து பரிந்து பேசுகிறார். ஆனால் ஒன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும், அப்போ நான் மன்னிப்பே கேட்க வேண்டாமா? இதுதான் உள்ள துர்போதனை. முதலாவது, இந்த வசனங்கள் எல்லாம் கோர்ட் செட்டப்பில் தான் எழுதப்படுகிறது. ஒரு கோர்ட்டில் நடக்கிற மாதிரி தான் எழுதப்படுகிறது. கோர்ட் செட்டப்பில் எழுதுறான்னா அதை புரிந்து கொள்ள வேண்டிய முறை அப்படி தான் புரியும். அப்படின்னா கோர்ட்டில் எப்போ வக்கீல் ப்ளீட் பண்ணுவார்? எப்போ குற்றவாளி எனக்காக ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களோ அப்போ தான் ப்ளீட் பண்ணுவார், அதில் ப்ளீட் பண்ண மாட்டார். எங்களுக்கு சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம், என்னுடைய உறவினர் வீட்டில் நடந்த சம்பவம். ஹைகோர்ட்டில் கேஸ் இருக்குது. ஆனால் ஹைகோர்ட்டுக்கு கேஸ் போனது எதிராளி, வாதின்னு சொல்லுவாங்கல்ல, இன்னொரு ஆள் போயிட்டாங்க. அப்போது பிரதிவாதி அதுக்கு பதில் கொடுக்கணும். ஆனால் என்ன ஆச்சுன்னா, பிரதிவாதி ஒரு 11 பேர்கிட்ட உண்டு, யாருமே பதில் கொடுக்க. வக்கீலே அப்பாயின்மெண்ட் பண்ணார். அப்போ ஒரு வக்கீல் அது முழுவதும் நம்ம பேசினா நேரம் போயிடும், நான் சொல்லலை, எங்களுக்கு வேண்டி ரெப்ரசன்ட் பண்ண விரும்புகிறார். அவர் ரிப்பீட்டடாக எங்களுடைய உறவினருக்கு கடிதம் எழுதுறாங்க. இவங்களும் ஆனால் பதிலும் கொடுக்கல. கடைசியில் இந்த ஃபைனல் ஹியரிங் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. அப்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அடுத்த அந்த வக்கீல், நீங்கள் அதாவது என்ன வக்காலத்துன்னு சொல்லலாம், வக்காலத்து கொடுத்தாதான் நான் ப்ளீட் ஆக முடியும், அங்கே அதில் நான் போக முடியாது. அப்போ என்ன அர்த்தம்? குற்றவாளி எனக்காக ப்ளீடு பண்ணுங்கன்னு சொல்லாமல் வக்கீல் நியாயாதிபதி பண்ண நிற்க மாட்டார். அப்போ இது எதை காட்டுகிறது என்றால், பாவம் செய்த ஒருவன் எனக்காக பரிந்து பேசும், நான் பாவி என்று யார்கிட்ட வரணும்? ப்ளீடர்கிட்ட வரணும், அட்வொகேட்ட வரணும். அதுதான் நம்ம பாவ மன்னிப்புன்னு சொல்லுவோம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம மீண்டும் தெளிவாக இருக்கணும். மனிதனுடைய சகல பாவங்களுக்காக கிறிஸ்து ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? பிராயச்சித்தத்தை செய்து விட்டார். ஆனால் ப்ளீடிங் எப்போதான்? எவ்ரி நவ் அண்ட் தென். அதாவது அவனுடைய பாவ மன்னிப்புக்கான அஸ்திவாரம் முழுவதும் போடப்பட்டாயிற்று. கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட போது நாம் தேவ சமூகத்தில் ஐக்கியத்தை புதுப்பித்து தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிட்டோம்.
தேவனுடைய பிள்ளையாக மாறின பின்பு என்ன செய்ய முடியும்னு இருக்குதுங்க? பாவம் செய்ய முடியும். அப்படி பாவம் செய்வானால் pleader comes again. ஏற்கனவே நான் ப்ளீட் பண்ணிட்டு இனி ப்ளீட் பண்ண மாட்டேன்னு சொல்லல. he comes again. அதான் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது. நம்முடைய தாவோட பரிந்து பேசுகிறார். அது மட்டுமல்ல, அடுத்தது நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாவரே. அப்படின்னா இப்போது எனக்காக கிறிஸ்து ப்ளீட் பண்ணும்போது என்னுடைய மன்னிப்புக்காக அவர் காட்டுற சான்று என்னன்னா, என்னிடம் எந்த சான்றும் இல்லை. இங்கே தான் அந்த கிறிஸ்டியன் அந்த அந்த கிறிஸ்தவ டாக்டர் கொஞ்சம் உயர்ந்த இடத்துக்கு போகிறது. மற்ற மதங்களை விட அவர் தன்னையே சான்றாய் காட்டுகிறார். என்ன சான்று? என்னுடைய பாவத்துக்காக என்னிடம் எந்த சான்றும் இல்லை என்ன மன்னியுன்னு கேட்பதற்கு. ஸோ ஹீ பிரிங்ஸ் ஹிஸ் எவிடன்ஸ். அவருடைய சரீரத்தை சான்றாய் காட்டி இவனை விடுவேன் என்று சொல்கிறார். இதை தான் நம்ம வேறு இடத்துல கொரிந்தியெல்லாம் படிக்கிறோம். கிரயத்துக்கு அழிவுள்ள வஸ்தினால் அல்ல மீட்கப்பட்டீர்கள். இவைகளெல்லாம் அந்த கருத்தோடு படிக்கணும். ஆகவே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, அது ரொம்ப முக்கியம், சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிறவராக இருக்கிறார். இதில் தான் இப்போ ஒரு மாடர்ன் தியாலஜி ரொம்ப வேகமாக பரவி வருகிறது. குறிப்பாக அதிகமாக படித்தவர் மத்தியில் இப்படி ஒரு கருத்து இருக்கிறது. அது இன்றைக்கு இல்லை, முந்தி அந்த கருத்து இருந்தது தான். ஆனால் சமீப காலங்களில் அதிகமாக படித்தவர்கள் மத்தியில் இந்த கருத்து வருகிறது. அது என்னவென்றால் யூனிவர்சல் சால்வேஷன். அப்படின்னா கிறிஸ்து எல்லாருடைய பாவத்துக்காகவும் நிவர்த்தி செய்து விட்டார். அது உண்மை, அந்த கூற்று உண்மை, பைபிள் பிரகாரம் உண்மை. இது அவங்க கொஞ்சம் எப்படி பண்ணுறாங்கன்னா, ஆகவே ஃபைனலி நல்லா பார்த்துங்க, கிறிஸ்து எல்லாருக்காக நிவர்த்தி செய்து விட்டார், அது பைபிள் சொல்லுது. அதை சொல்லிட்டு அவங்க என்ன கன்க்ளூஷனாக கொண்டு வராங்கன்னா, பிகாஸ் ஆஃப் தட் ஃபைனலி, இந்த வேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஃபைனலி ஆல் வில் பி சேவ்ட். ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை. அதுக்கு முந்தின பகுதி அதுக்கு பதில் சொல்லுது. என்ன சொல்லுது? நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. அப்படின்னா நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, the uniqueness, universally he offered, or he, for the universal sins he offered himself, but salvation is offered only to those who believe. Uniqueness, universally அவர் தன்னை ஆஃபர்ட் ஆனாலும் சால்வேஷன் வந்து ஆல்வேஸ் யுனிக்யூ. யுனிக்யூன்னு என்ன சென்ஸ்? அதுக்கு ஒரு சிறப்பு உண்டு. என்ன சிறப்பு? விசுவாசிக்கிறவனுக்கு மாத்திரமே. அதாவது இதை இப்படி சொல்லலாம், காற்று உலகமெங்கும் போகுது, அதனால நான் உயிர் வாழ மாட்டேன். அந்த காற்றை நான் சுவாசிச்சாதான் உயிர் வாழ்வேன். அதுபோல கிறிஸ்துவனுடைய மரணம் முழு உலகத்தில் எல்லா மனிதனுக்கும் போதுமானது. அதை நான் ப்ளீடர்கிட்ட வந்து ப்ளீடு பண்ணி மன்னிப்பை பெற்றுக்கொண்டால்தான் அது எனக்கு சொந்தமாகும். அல்லது காற்று உலகமெங்கும் போகிறது, அதனால் நான் மூக்கு அடைச்சிட்டு சுவாசிக்காமல் இருந்தாலும் ஜீவனோடு இருப்பேன் என்றால் சாத்தியம். ஆகவே தனி மனிதனாக அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அப்போது தனி மனிதனாக நம்முடைய பாவங்களுக்காக பிரயாசத்தை அவர் செய்தார் என்று நம்பி அவரிடம் வர வேண்டும். வந்த நாம் பாவம் செய்யக்கூடாது. ஆனால் அவர் செய்வோமானால் மீண்டும் அவரிடம் வர முடியும் என்கிற நம்பிக்கையும் கிறிஸ்தவ நோக்கம் இல்ல. அடுத்தது 3வது வசனம், அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்று அதனால் அறிவோம். ஒரு கேள்வி, இந்த கற்பனைகள்லாம் என்ன? 10 கற்பனைகளா? நம்ம தொடர்ந்து படிப்போம்னா தான் அது பதில் வரும். ஏன்னா தொடர்ந்து அந்த வசனம் அந்த கருத்தை மேலோக்கி கொள்கிறார். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான். மீண்டும் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். கற்பனைகளை கை கொள்ளாமல் நான் அவரை அறிஞ்சிருக்கிறேன்னா அவன் பொய்யன் என்று சொல்லுகிறார்.
அவருடைய வசனத்தை கைக்குள்ளிடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூர்ணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிறைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இது ஒரு பிலாசபிக்கலான ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி போயிட்டு இருக்கிறனால ஒருவேளை அவர் சொல்ல ஒரு கருத்து நமக்கு மொட்டையை பார்த்தா கற்பனை கீழ்ப்படியணும். கற்பனை கீழ்ப்படியணும் சொல்லிட்டு என்ன பிரசங்கம் பண்ணலாம் என்றால் 10 கட்டளை கீழ்ப்படியணும். பைபிளில் என்னெல்லாமோ இருக்குது. தசமபாகம் கொடுக்கணும், நகையை கலத்தணும், எல்லாமே கற்பனை வந்து முடிச்சிடலாம். ஆனால் இந்த பேசேஜில் அவர் அப்படி சுற்றி வளைச்சி ஒத்தாம் பொதுவாக பேசலை. குறிப்பிட்ட ஒரு காரியத்தை பேசுகின்றார். அது என்னவென்றால் 7ஆம் வசனத்தில் மீண்டும் அதே லாஜிக்கை தொடர்கிறார். அப்போ தான் அது புரிய முடியும். சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனை அல்ல. பாருங்கள், அதே கற்பனையை கீழ்ப்படியணும்னு சொல்லிட்டு அதே ஆர்கியுமெண்ட்டை கொண்டு போகிறார். ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையை எழுதுகிறேன். அப்போ நான் புதிய கற்பனையும் சொல்லலை, பழைய கற்பனை எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே. அப்போது இங்கே ஒரு சிக்கல் வருகிறது. வசனம் தானேன்னு சொல்லிட்டு முழு பைபிளையும் பிரசங்கம் பண்ண முடியும். அதில் தான் வருகிற சிக்கல். இன்னும் எல்லாம் வசனம் தானே. தொடர்ந்து படிங்க. மேலும் நான் புதிய கற்பனையும் உங்களுக்கு எழுதுகிறேன். அது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யா இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரவேசிக்கிறது. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளில் நடக்கிறான். இந்த வார்த்தை படிங்க, ஒரு அருமையான வார்த்தை. இருளிலே இருந்து வெளிச்சத்துக்கு நடக்கவில்லை, இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கிறபடினால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். நீங்கள் சம்மரி பார்த்தீங்கன்னா, லவ் காட், லவ் யுவர் பிரதர். பழைய கற்பனையும் புதிய கற்பனை இதுதான். நீங்கள் உண்மையிலே கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறீர்கள் என்றால், கிறிஸ்துவின் போதனைக்குள் இருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் சகோதரர்களை நேசிங்க, தேவனை நேசிங்க. பழைய பாடல் என்ன சொன்னார்? ஆண்டவர்கிட்ட கேட்டபோது 10 கட்டளை சுருக்கம் என்னது? தேவனிடத்தில் அன்பு ஒரு சகோதரர். அதை சொன்னால் புதுசாகணும்னு சொல்லலை, பழையதான் சொல்கிறேன், புதியதையும் சொல்கிறேன். அடுத்த என்ன சொல்ல? பழையதை எடுத்து பார்த்தாலும் சரி, புதுசை எடுத்து பார்த்தாலும் ஒன்றே ஒன்று தான். தேவனிடத்தில் அன்பு ஒரு, மனிதனிடத்தில் அன்பு. அவனுமாய் சொல்லிவிட்டு அந்த 12லிருந்து 17 வரை ஒரு பொயட்டிக்கலாக அதை கொண்டு போகிறதா சொல்கிறாங்க. அதை கிரீக்கு ஃபார்மேட்டில் அது ஆல்மோஸ்ட் ஒரு பாட்டு எழுதின போல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தமிழில் படித்தாலும் அது கொஞ்சம் இருக்கும். எப்படின்னு தெரியுமா? பிள்ளைகளே, அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறபடினால் உங்களுக்கு எழுதுகிறேன். கடைசி வார்த்தை எப்படி இருக்குது? உங்களுக்கு எழுதுகிறேன். தொடர்ந்து நீங்கள் படிச்சிங்கன்னா எல்லா வசனத்துக்கு முடிவும் அது இருக்கும். ஆகவே அது ஒரு பாடல் வடிவிலே எழுதியிருக்கிறான்னு சொல்லுவாங்க. பிள்ளைகளே, அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பாருங்கள், மீண்டும் எங்கே தான் வராரு? பாவம் செய்ய முடியும், ஆனால் பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்தால் கிறிஸ்து உங்களுக்காக பரிந்து பேசுகிறார். ஆனால் ஒன்றை மீண்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவத்துடைய நிச்சயமே தான். நீங்கள் மற்ற மதங்களை படித்தா தெரியும், எந்த மதத்திலும் பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடையாது. நான் மதங்களுடைய பெயரை சொல்ல விரும்பலை. உங்களுக்கு தெரியாத மதங்கள் கிடையாது. அந்த மதங்களுடைய நம்பிக்கைகள் உள்ள போனீங்கன்னா ஒரு மதமும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை சொல்லவே இல்லை. சில மதங்கள் பாவம் என்று ஒன்று இல்லை என்றே சொல்கிறது. பாவம் உண்டு என்று சொல்கிற மதங்கள் கூட பாவ மன்னிப்பை சொல்லுகிறது, ஆனால் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை சொல்லவில்லை. துரதிர்ஷ்டவசமாக இன்றைய கிறிஸ்தவ பிரசங்கிகளும் பாவம் மன்னிக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது என்று பிரசங்கிக்கிறார்கள். ஆனால் பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது,
உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவத்துக்கு சிறப்பு இதுதான். இதை நம்ம தெரிஞ்சாதான் நம்ம கிறிஸ்தவராக இருந்து வாழ்வதில் எஃபெக்டிவாக இருக்க முடியும். தொடர்ந்து சொல்ல பாருங்க, பிதாக்களே ஆதி முதலாக இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் உங்களுக்கு எழுதுகிறேன். மீண்டும் அதை எழுதுகிறேன், இந்த பாடல் வடிவு. வாலிபரே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததனால் உங்களுக்கு எழுதுகிறேன். மீண்டும் அந்த எழுதுகிறேன், பாட்டு வடிவம். பிள்ளைகளே உங்கள் பிதாக்களை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே நீங்கள் பலவான்களாக இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இந்த இடத்துல இருக்கிற பொல்லாங்கன் மறைமுகமாக சாத்தானை சொல்வதாக கருதப்படலாம். ஆனால் இந்த துர்போதனை செய்கிறவர்களை தான் மனதில் எழுதுகிறார். கிறிஸ்துவிலே உள்ள பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பிரசங்கிக்காமல் அல்லது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பிரசங்கித்து விட்டு அதை ஒரு எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு கொண்டு போய் இனிமேல் பாவ மன்னிப்பே கேட்க வேண்டாம் என்று சொல்கிறவர்கள், எங்களிலே பாவம் இல்லை என்கிறவர்கள், இவர்களெல்லாம் மனதில் வைத்தான் பொல்லாங்கன் எழுதினார். ஏனென்றால் இவர்கள் சபையிலே குழப்பத்தை விளைக்கிறார்கள். ஆகவே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பாவமே இல்லை என்று நாம் அதில் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து மீண்டும் 15 எழுதுகிறார், உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, இவைகள் உலகத்தில் உண்டானவைகள். அதாவது இதை என்ன சொல்லுவாங்கன்னா, உலகம் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறது. உலகத்தில் ஒரு ஃபிலாசபி இருக்குல்ல, உலகம் ஒரு ஃபிலாசபி வச்சிருக்கிறது, மனுஷன் இப்படிதெல்லாம் வாழ முடியும். ஆனால் தேவன் ஒரு தத்துவத்தை வைத்திருக்கிறார், மனிதன் இப்படி வாழ வேண்டும் என்று. இதுதான் இன்றைக்கு உள்ள போராட்டம். இன்னைக்கு பாருங்க, பொதுவாக உலகம் என்ன வச்சிருக்க தெரியுமா? இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் இல்லாமல் எப்படி வாழ முடியும்? நீங்கள் பப்ளிக்கில் போய் பேசி பாருங்க, 1 லட்சம் ரூபாய் இல்லாமல் எப்படி வாழ முடியும்? இல்லை 50,000 இல்லாமல் வாழ முடியுமா? இனி இந்த 1 லட்சம் வாங்குறவங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா அதான் உங்களுக்கு திருப்தி போதாது. எதனாலன்னா, மனிதன் இந்த உலகத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு பொருளுக்கும் பார்க்குறான். பாருங்கள், நீங்கள் எப்படி உலகத்தை மதிப்பிடுக்கிறீங்கன்னு தெரியாது, ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு உலகத்தில் 1 லட்சம் 2 லட்சம் வாங்குறவன் எவ்வளோ பணத்தை விரயம் செய்கிறான், எப்படிலாம் விரயம் பண்ணுறான்? சீட்டாட்டம், மது, சிகரெட்டு, இதுக்கெல்லாம் எவ்வளோ ஆகும் ஒரு நாள்? எனக்கு தெரியாது, இப்போ உள்ள விலை தெரியாது. போன வாரத்தில் ஒரு குடிகாரன் பேசிகிட்டு இருந்தான், ஒரு குவார்ட்டர் 105 ரூபான்னு தான் பேசினான். எனக்கு தெரியாது. அவன் இன்னொருத்தன்ட்ட பேசிகிட்டு இருந்தான், நான் கேட்டேன், பக்கத்துலேருந்து பேசிகிட்டு இருந்தாங்க. உண்மையான விலை எனக்கு தெரியாது. அடுத்து அவனே சொல்கிறான், நான் இன்னும் 2 அடித்தேன். அப்போது 2 குவார்ட்டர்னா 210 ரூபான்னு நினைக்கிறேன். அவன் சொன்னது உண்மையாக இருந்தான். இப்படி வாழ்ந்தால் வாழ போதாது 1 லட்சமும். இதுதான் உலகம், அப்படிதான். ஏன்னா அடுத்தது, இப்படி வாழ்ந்தால் தான் நான் மனுஷன், இப்படி வாழ்ந்தால் தான் நான் சமூகத்தில் எனக்கு அந்தஸ்து. அடுத்த சிகரெட்டு, விலை கூடின சிகரெட் அடித்தா தான் எனக்கு அந்தஸ்து. ஒரு நாள் ஒரு கடையில் போயிருந்தேன், ஒரு டேபிள் முழுவதும் சிகரெட் இருக்குது. அப்படி பார்க்குறேன், பலவிதமான பிராண்டு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ பிராண்டு இருக்குதா? இந்த குறிப்பிட்ட சிகரெட் அடித்தாதான் எனக்கு சமூகத்தில் அந்தஸ்து. உலகம் அப்போ என்ன ஆகுது? இந்த 1 லட்சமும் போதாது, 2 லட்சமும் போதாது. அதாவது தேவன் நம் வாழ்வதற்கான ஒரு பேட்டர்னை வச்சிருக்கிறார் பைபிளில். அதன்படி வாழ வேண்டும்.
மற்றபடி நம்ம எவ்வளோ வேலை செய்து நம்முடைய திறமையில் 1 லட்சம் இல்லை 2 லட்சம் இல்லை 10 லட்சம் சம்பாதிச்சாலும் நல்லதுதான், அதுக்கு மேலே சம்பாதிச்சாலும் நல்லதுதான். ஆனால் உலகத்துடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும்? அதுதான் இந்த உலகம் இவையினால தான் சிக்கி சீரழிகிறது. சமீபத்தில் ஒரு நாள் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு மரணம். என்னன்னு விசாரித்தா ஒரு நடுத்தர வயது பெண், பிள்ளைகளும் உண்டு. பிள்ளைகளெல்லாம் சின்ன பிள்ளைகள் தான், 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் தான் படிக்குது. இந்த அம்மா ரம்மி விளையாடி இருக்கு. தேவையா? ரம்மி விளையாடி எல்லாம் இழந்து தன்னுடைய வாழ்க்கையை வைத்து கொண்டார்கள். எதனால ரம்மி விளையாட போகிறாங்க? ரம்மி விளம்பரம் எப்படி வருது? ரம்மி விளம்பரம் எப்படி வருது? கவர்ச்சிங்கிற மாதிரி வரும். கடைசியில் லைட்டாக ஒரு வார்த்தை சொல்ல, இது ரிஸ்க் மட்டும் உண்டு. தன்னுடைய வாழ்க்கை இழக்கிறாங்க. ரொம்ப வேதனை இருக்குது. இனி சின்ன பிள்ளைங்க 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்கன்னா இனி இந்த ஹஸ்பண்டுக்கு வளர்த்து எவ்வளோ கொண்டு வரணும். அடுத்து இந்த அம்மா பேங்கில் உள்ள சேவிங்ஸ் எல்லாம் தீர்த்துருக்கான். அப்போது உலகம் அப்படி உலகம் பார்க்குற தெரியும். அதை எடுத்து அதில் இன்னொன்று அவங்க சொன்னது, ஆரம்பத்தில் கொஞ்சம் பணம் வந்துதான். இதில் ரம்மி விளையாட்டில் ஆரம்பத்தில் கொஞ்சம் பணம் வந்தது. அது சிஸ்டமே அப்படி தான் வச்சுருப்பாங்க. அது கொஞ்ச நேரம் நமக்கு தரும், அடுத்தது தராது. அந்த மாதிரி இருக்கிறது. அதனால் உலகத்துடைய மாயிலே நான் விழுந்து விடாதபடி தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். தேவனுடைய சித்தம் என்னது? நம்முடைய வாழ்க்கைக்கு கடினமாக உழைக்கணும். வருகிற கொஞ்சமாக இருந்தாலும் அது கர்த்தருடைய சித்தத்துக்கு உட்பட்டு செலவழிக்கணும். எப்படி? சிகரெட் வாங்குறத நிறுத்தலாம், மது போதைகளை போகாமல் இருக்கலாம், தேவையில்லாத செலவுகளை குறைக்கலாம், நமக்கு ஏற்ற விலையில் ஆடை அணிகலன்களை வாங்கி கொள்ளலாம் இல்லையா? அப்படி இருந்தால் அது கண்களின் நிச்சயில் சிக்க மாட்டோம், ஜீவனத்தின் பெருவியில் சிக்க மாட்டோம். வேற என்னது? மாம்சத்தின் நிச்சயம். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் சபைக்கு போகிறவங்க எத்தனை பேர் இந்த இதுகளெல்லாம் கவனிக்காமல், அதான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க வேர்ல்டு வியூன்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் யுவர் வேர்ல்டு வியூ? உங்களுடைய உலகத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள், அது முக்கியம். உலகத்தை கர்த்தருடைய வாசனத்திலிருந்து பார்த்து பழகணும்னா நம்ம நிறைய சிக்கலில் சிக்க மாட்டோம். நம்முடைய மனம் நடத்துகிற போல் நடந்து பழகணும்னா நாம் ஒரு காலத்தில் ஏமாந்து நிற்போம். அந்த காலம் எப்போது இருக்கோன்னா நம்ம இனிமேல் சம்பாதிக்கவே முடியாதுங்கிற காலமாக. அதில் இல்லை, இறையியல் தெளிவு இருந்தால்தான் நம்முடைய தத்துவ ரீதியான தெளிவு வரும். அப்புறம் உலகத்தை சரியாக பார்க்க முடியும். அதனால தான் அவர் பிள்ளைகளே நல்லா எழுதுறாரு. பாருங்க, பிள்ளைகளே, பிதாக்களே, வாலிபரே. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் சபையில் எல்லாரும் இருக்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்தது 18 அந்த 27வது வசனம் வரை அதில் அவர் என்ன சொல்றார்? கிறிஸ்துவுக்கு துரோகம் செய்தவர்கள். கிறிஸ்துவுக்கு துரோகம் செய்தவர்கள் என்றால் கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு விரோதமாக போனவர்கள். அதுவும் வேறு எதுனாலும் அல்ல, நாம் ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா, எங்களில் பாவமில்லை என்கிற பல தவறான கருத்துக்கள் மூலமாக இடறி போனவர்களை குறித்து சொல்கிறார். 18வது வசனம், பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. இப்போ ஒரு கேள்வி, கடைசி காலம்னா இந்த வசனம் எழுதிய 2000 வருஷம் ஆகுது, இன்னைக்கும் கடைசி காலம் தானே சொல்கிறோம். அதுவும் கடைசி காலம் தான், இதையும் கடைசி காலம் தான். இதுக்கு தான் நம்ம பைபிளை கவனமாக படிக்கணும். இயேசு கிறிஸ்து பிறந்ததிலிருந்து கடைசி காலம்தான். அதுக்கு எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அந்த அடிப்படையில் இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அந்தி கிறிஸ்து என்பது ஆன்டி கிரைஸ்ட், ஆங்கில வார்த்தை ஆன்டி கிரைஸ்ட், அதாவது எதிர் கிறிஸ்து.
நான் ஒரு ஆள்கிட்ட ஒரு சில ஆண்டுகள் முன்பாகிட்டேன். எனக்கு அப்போ பைபிள் பற்றி தெரியாது. அந்தி கிறிஸ்துன்னா என்ன? அது இயேசு கிறிஸ்து காலையில் பிறந்தார், சாயங்காலம் பிறந்தா அந்தி கிறிஸ்து. அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. நான் அதை தான் பல ஆண்டுகள் நம்பிக்கொண்டிருந்தேன். படித்தவரை தான் தெரியுது. ஆன்டி கிறிஸ்துனா எது கிறிஸ்து? அந்திக்கு பிறந்தவர் இல்லை, சாயங்காலம் பிறந்தவர் அல்ல. எப்பவும் பிறகு நமக்கு என்ன? நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அப்படின்னா எதிர் கிறிஸ்துகள் இருக்கிறார்கள், கிறிஸ்துக்கு எதிரானவர்கள் இருக்கிறார்கள், அவ்வளவுதான். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால அது கடைசி காலம் ஆரம்பித்து விட்டது. ஆனால் கள்ள போதனைகள் பெருகி வருகிறதும் கடைசி காலத்துக்கு ஒரு அடையாளம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். இந்த வசனம் ரொம்ப முக்கியம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். அப்போ யாரு? ஒரு கூட்டம் சபைக்குள்ளே இருந்திருக்கிறது, ஆனால் அவர்கள் பிரிந்து போனார்கள். யாரு? நம்ம ஏற்கனவே பார்த்தோமல்லோ, எங்களில் பாவம் இல்லை, கிறிஸ்து மாம்சத்தில் வரவில்லை, அவர் வெறும் ஆவிதான், சரீரத்தில் செய்கிற பாவம் ஆவியை பாதிக்காது. இப்படிப்பட்ட துர்போதனைக்காரர்கள் கொஞ்ச காலம் சபைக்குள்ளே இருந்தாங்க. என்ன செய்திருக்கிறாங்க? ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாக இருக்கவில்லை. நம்மோடு இருந்தார்கள், நம்முடையவர்களாக இருக்கவில்லை. நம்முடையவர்களாக இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. அப்படின்னா நம்ம கூட அந்த ஐக்கியத்தில் தொடர்ந்திருப்பாங்களே, தொடரலையே. எல்லோரும் நம்முடையவர்கள் என்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். அப்போ ஏன் பிரிஞ்சு போனாங்க? இவர்களெல்லாம் நம்முடையவர்கள் அல்ல, இவர்களெல்லாம் கிறிஸ்துவுடையவர்கள் அல்ல. கிறிஸ்துவுடையவன் கிறிஸ்துவுடைய பிள்ளைகளோடு தான் ஐக்கியமாக இருப்பான். அதனால்தான் அவங்க பிரிந்து போனார்கள். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். இது ரொம்ப முக்கியமான வசனம். இந்த வார்த்தை நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறதா, பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறதா, ஃபியூச்சர் டென்ஸில் இருக்கிறதா? முதல்ல அந்த வார்த்தைக்கு இலக்கணத்தை கவனிங்க. இது ரொம்ப முக்கியம். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தை அறிந்திருக்கிறீர்கள். ஆங்கில பைபிள் எப்படி இருக்கு? But you have an anointing from the Holy One. Okay. And all of you know the truth. You have anointing. Present perfect. Present perfect continues. Anointed. இன்னொரு வருஷன் அப்படி இருக்குல்ல? ஓகே, தட் இஸ் அகெயின் பாஸ்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக இருந்தாலும் ஆக்ஷன், அந்த செயல் முந்தைய முடிஞ்சிட்டது. பாஸ்ட்னாலும் செயல் ஏற்கனவே முடிஞ்சிட்டு. அப்போது ஒரு கேள்வி, நீங்கள் எப்போது அபிஷேகம் பெற்றீர்கள்? பிரசங்கங்களெல்லாம் இன்றைக்கு எப்படி இருக்குன்னா, நீங்கள் அபிஷேகம் பெறுங்கள்னு, அபிஷேகம் பெறுங்கள்னு ஒரு வசனம் பைபிளில் இல்லை. கல்லெடுத்து தெரிஞ்சுறாங்க. ஏன்னா அந்த வார்த்தைகளை சொல்லும்போது எனக்கு பயமாகும். அப்படி ஒரு வசனமே பைபிளில் கிடையாது. எப்படி கிடையாது? நீங்கள் அபிஷேகத்தை பெறுங்கள்னு ஒரு வசனம் கிடையவே கிடையாது. நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள்னு வசனம் இருக்கு. அப்போ எப்போ பெற்றோம் என்பது ஒரு கேள்வி. அதுக்கு எபேசியர் 1:13 சொல்லுது. எபேசியர் 1:13 என்ன சொல்லுது? நீங்கள் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டீர்கள். சரி, அப்போ நீங்கள் அபிஷேகத்தை பெற்றது உண்மையானால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பெற்றது உண்மையானால், நீங்கள் என்ன செய்யணும்? கிறிஸ்துவில் நிலைச்சிருக்கணும். நீங்கள் இந்த ஐக்கியத்தில் தொடரணும். கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம் தொடர்ந்து கொண்டே இருக்கணும். அது கட்டாகக்கூடாது. எந்த விதமான துர்போதனை வந்தாலும் நீங்கள் கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். கிறிஸ்துடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், அவர் நமக்கு சொன்ன அன்பின் கட்டளைகள். அப்போ நம்ம இடறி போக மாட்டோம். நான் பாருங்க, அடுத்தது, சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல,
நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிரும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். இதனால் இது ஏன் எழுதுகிறேன்னா, உங்களுக்கு சத்தியம் தெரியும். மீண்டும் சத்தியம் என்னது? சத்தியம் என்கிற வார்த்தையும் நீங்கள் மனம் போல உருட்டலாம். ஆனால் அப்படி உருட்டக்கூடாது. பிலாத்து என்ன கேட்டான் தெரியுமா? சத்தியமானது என்னன்னு கேட்டான். அதுக்கு பைபிளில் பதில் இருக்கா? பிலாத்து பதில் எதிர்பார்க்கல. அந்த கேள்வி எடுத்து படித்து பாருங்க. பிலாத்து கேட்பான் சத்தியமாவது என்ன என்னிட்டு யார்கிட்ட ஆன்சர் பதில் அவன் போயிட்டே இருப்பான். அப்போ கேள்வி சத்தியமாவது என்ன? ரொம்ப தெளிவாக இருக்கு. பைபிள் வசனம் சத்தியம், தேவன் சத்தியபுரர், இயேசு சத்தியம், பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியாக இருக்கிறார். வேறு எதுவும் சத்தியம். ஆனால் பிலாத்து இந்த பதிலுக்கு எதிர்பார்க்கல, அவன் காத்திருக்க. அதை பைபிள் சொல்லுது. அப்போது சத்தியம் என்பது கிறிஸ்துவை அறிதல், சத்தியம் என்பது தேவனை அறிதல், சத்தியம் என்பது ஆவியானவரால் வழிநடத்தப்படுதல், சத்தியம் என்பது இதை மீறின இன்னொரு சத்தியம் கிடையாது. சத்தியமதே ஜெயதே, சத்தியமே ஜெயம். சத்தியம்தான் இறுதியில் ஜெயிக்கும். அது தவறான விளக்கத்தை கொடுத்தாலும் அது ஜெயிக்காது. மெய்யான சத்தியம் தான் ஜெயிக்கும். அதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது, இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனை அல்லாமல் வேறு யார் பொய்யன்? அப்போது இயேசுவை கிறிஸ்து என்ன சொன்னாங்க? இயேசு சரீரத்தில் வரல, அது ஒரு பொய், அது ஒரு துர்போதனை. துர்போதனையில் அடுத்தது என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து அல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்து என்கிற வார்த்தை இயேசு மன்னன் அல்ல, மன்னாதி மன்னன் அல்ல, மாமன்னன் அல்ல, ராஜா அல்ல. ஏன்னா முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் தொடர்ந்து பிரசங்கித்தது வந்து இயேசுதான் உலக எதிர்பார்த்திருந்த, குறிப்பாக யூதர்கள் எதிர்பார்த்திருந்த ராஜா. அப்போது நீங்கள் இயேசுவை இரட்சகர் என்று சொன்னால் மட்டும் போதாது, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னால் போதாது, அந்த உயிர்த்தெழுந்த இயேசுதான் ராஜா என்று சொல்லணும். இன்னும் எத்தனை சபைகள் ஏதாவது வலியுறுத்துறாங்க? நிறைய சபைக்கு தெரியாது. அது கொஞ்சம் வேதனையான ஒன்று. எல்லாமோ பிரசங்கம் பண்ணுவாங்க, கிறிஸ்து ராஜா என்பதை பிரசங்கம் பண்ணுவாங்க. புரியுதுல உங்களுக்கு? ஆகவே இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யா? அப்போ அதை பேசாமல் இருந்தாலே நம்ம பொய்யராகிறோம். கிறிஸ்து ராஜா என்பதை நம்ம அப்படி அடிக்கடி சொல்லணும். அவர்தான் நம்முடைய ராஜா. பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. அதாவது பிதாவையும் குமாரனா சரீரத்தில் வந்த இயேசு, அதை மறுதலிக்கக்கூடாது. கிறிஸ்துவ ராஜா என்பதையும் மறுதலிக்கக்கூடாது, கிறிஸ்துவ சரீரத்தில் வந்தார் என்பதையும் மறுதலிக்கக்கூடாது. அடுத்தது, குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடவன் பிதாவையும் உடையவராக இருக்கிறான். இப்போ யெகோவா சாட்சிங்கிற ஒரு குழு இருக்கிறது அல்லவா, அவங்கள்ட்ட இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ அவங்க புதிதானவங்க இல்லை, ஒரு அவங்க பேர் புதுசாக இருக்கலாம். இந்த கருத்தை உடையவர்கள் 2000 வருஷத்துக்கு முன்னே இருந்திருக்கிறாங்க. அப்போது ஒருத்தரிடம் பிதா இருக்கிறார் என்பதை எப்படி அறிவது? குமாரனை ராஜா என்றும் குமாரனை மாம்சத்தில் வந்தவர் என்றும் அறிக்கையிடும்போது தான் அவருக்குள்ள பிதாவும் இருக்கிறார். அடுத்தது நாம் படிக்கும்போது, ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்கிறது. மீண்டும் அந்த ஆதி உருவத்தில் சொன்னால் அன்பு என்கிற வார்த்தைக்கு அடுத்து யோவானுக்கு ஃபேவரைட்டான ஒரு வார்த்தை இந்த ஆதி. இந்த பல இடத்துல நம்ம காஸ்பல்லையும் பார்க்குறோம், இங்கேயும் பார்க்குறோம். இந்த நிருபத்தினுடைய முதல் வார்த்தை கூட அப்படி தானே வருகிறது, ஆதி முதல் இருந்தது. ரொம்ப அவரு, ஏன்னா கிறிஸ்துவுக்கு அந்த தெய்வீகத்தை அவர் ரொம்ப வலியுறுத்துகிறார். ஆகவே ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்கள் நிலைத்திருக்க கடவுது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்கள் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனா என்னது? அதாவது யூதர்கள் மத்தியில் ஆரம்ப காலத்தில் நித்திய ஜீவன்கிற வார்த்தை எப்படி புரிஞ்சாங்கன்னா, ஒரு ஆளுக்கு சந்ததி இருந்துகிட்டே இருக்கான்.
பிள்ளைங்க 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 அப்படி போயிட்டே இருக்கணும். அப்படி பிள்ளை இல்லாமல் போனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அது நித்திய ஜீவன் கிடையாது, அந்த ஜீவன் அதோட கட்டாயிட்டுங்கிற ஒரு கருத்து இருந்தது. பிற்காலத்தில் தீர்க்கதரிசிகள் அந்த காலங்களில் அது வரும்போது அதை உயிர்த்தெழுதல் என்கிற கருத்தோடும் இறைவனோடு தேவனோடு நித்தியமாக வாழ்கிறங்கிற கருத்தோடும் சிலர் பார்த்தார்கள். இன்னும் சில இடங்களிலே நித்தியம் என்கிற வார்த்தை மேசியாவுடைய ஆட்சிக்கும் கொடுக்கப்பட்ட வார்த்தை. ஆகவே நித்திய ஜீவன் என்பது உருவத்திலே இவள் அனைத்தையும் உள்ளடக்கியது. எதை தவிர முதல்ல சொன்ன வியூவை தவிர, முதல்ல சொன்ன வியூ என்னது, சந்ததி சந்ததியாக தொடர்பது தான் நித்திய ஜீவன் என்று புரிந்தார்கள். அப்படி அல்ல, கிறிஸ்துவோடு நித்தியமாக வாழ்வுதான். அதனால தான் இயேசு கிறிஸ்துவும் அதை பற்றி சொல்கிறார். ஆகவே நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த, உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வஞ்சிக்கிறவங்க யாரு? கள்ளப்போதர்கள், இயேசுவை மறுதலித்தவர்கள், இயேசுவிடம் மனிதத்தன்மை இல்லை என்று சொன்னவர்கள், இயேசுவை ராஜா இல்லை என்றவர்கள். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்கள் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. மீண்டும் பாருங்க, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம், ஆல்ரெடி யூ ஹாவ் ரிசீவ்ட் தட் அனாயிண்டிங், உங்கள்கிட்ட அது இருக்குது. யூ நோ நீட் டு வெயிட் ஃபார் ஆர் நோ நீட் டு எக்ஸ்பெக்ட் ஃபார் எனி அனாயிண்டிங். அப்போ உங்கள்கிட்ட அபிஷேகம் இருக்குது. பாருங்க, இந்த அபிஷேகங்கிற வார்த்தையுடைய பொருளை நான் அங்கே சொல்லலை. அபிஷேகங்கிற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை, ஆங்கிலத்தில் அனாயிண்டிங்னு இருக்கலாம். இந்த வார்த்தையுடைய சரியான தமிழ் பதம் இன்றைக்கு நம்ம சொல்வதாக இருந்தால் அது கூட பட்டாபிஷேகம்னு சொல்லலாம். அதுவும் தமிழ் வார்த்தை இல்லை. சரியாக சொன்னால் இன்றைக்கி சுத்த தமிழில் அருள் பொழிவு, இறை அருள் பொழிவு, திருநிலைப்படுத்துதல்னு பல வார்த்தைகளை சொல்கிறாங்க. ஆனால் அதை இன்னும் சொல்லுவதா இருந்தால் மோஸ்ட் அப்ராப்ரியேட்டாக சொல்லணும்னா அனாயிண்டிங் இஸ் நத்திங் பட் அப்பாயிண்டிங். ஒரு குறிப்பிட்ட பணிக்காக ஒருவரை நியமித்தல் தான். ராஜாவை அபிஷேகித்தார் என்ன அர்த்தம்? ராஜாவை அந்த பட்டத்திலே அந்த பதவியிலே அப்பாயின்ட் பண்ணாங்க. ஆசாரியரை அனாயின் பண்ணாங்கன்னு என்ன அர்த்தம்? ஆசாரியரை அந்த பணி செய்வதற்காக நியமிக்கின்றார்கள். அதுதான் அதுக்கு பொருள். இந்த பொருளை தெரியாதனால மக்கள் ஏதோ ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்வது. முதல்ல அப்போ நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோம்னு அறியும். நம்ம என்ன விதமான அபிஷேகத்தை பெற்றுக்கிறோம்? புதிய ஏற்பாடில் 1 பேதுரு 2:9 படிச்சிங்கன்னா ராஜரீக ஆசாரியர்னு சொல்கிறார். பழைய ஏற்பாடில் படிச்சிங்கன்னா ராஜாவும் அனாயின் பண்ணப்படுவார், ஆசாரியனும் அனாயின் பண்ணப்படுவார். தீர்க்கதரிசிகள் அனாயின் பண்ணப்பட மாட்டாங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு விதிவிலக்கு வரும். அது கூட காரணம் என்னவென்றால் அங்கே அவரை தலைமையாக வைப்பார்கள். எங்கன்னா எலிசாவை அபிஷேகம் பண்ணார். அது எதனால் என்றால் எலிசாவை 50 பேருக்கு தலைவனாக வச்ச இடத்துல மட்டும்தான் வரும். மற்றபடி எங்கேயுமே தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணாருங்கிற வார்த்தை வராது. அவள் அபிஷேகம் யாருக்கெல்லாம் தான் அடிப்படையில் தலைவர்களுக்கு, அதிலும் குறிப்பாக ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களுக்கும். அப்போ இயேசு ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் தேவ சமூகத்திலே அவன் தேவனுடைய பிள்ளையாக இருப்பது மட்டுமல்ல, ராஜாவும் ஆசாரியனுமாக நாம் இருக்கின்றோம். அப்போ ராஜாவும் ஆசாரியமாக இருக்கும்போது என்னதுமா அதுவே உங்களுக்கு போதிக்குமா? அதுக்கு அர்த்தம் என்னது? எனக்கு அபிஷேகம் எப்படி எனக்கு போதிக்கும்? இது வேற ஒன்றும் இல்லை. ஒரு போலீஸ்காரர் போலீஸ் உடை அணிஞ்சாச்சுன்னா அவருக்கு என்ன எப்படி வரும்? அடிச்சணும்னு வரும். அங்களுக்கு பார்வைக்கு அடிச்சணும்னு தோணும். வேற என்ன வரும்? சட்டத்தை மெயின்டைன் பண்ணணும். வெரி குட், நல்ல பாயிண்ட். குற்றவாளியை பிடிக்கணும். எல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்ட் தானே. இன்னொன்று என்னன்னா, நான் போலீஸ் வஸ்திரத்தில் இருக்கிறேன். இந்த போலீஸ் வஸ்திரத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா பதவிக்கும் வரும். நான் எதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. அந்த அப்பாயின்மெண்ட்டை எனக்கு காட்டி கொடுத்தேன். கலெக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சுன்னா அவருக்கு தெரியும், நான் இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது. அப்போது நீங்கள் அபிஷேகம் பெற்றதுனாலே உங்களுக்கே தெரியணும், இது சரி, இது தப்பு, இதை நான் செய்யலாம், இதை நான் செய்யக்கூடாது என்றது உங்களுக்கு தெரியணும். நான் ராஜா நினச்சேன்னா, நான் 2 நாளாக நம்ம
பிரின்ஸ் சார்லஸ் அவங்க ஃபேமிலி போட்டதெல்லாம் அதில் கொஞ்சம் பார்த்தேன். அவங்க பப்ளிக்கில் வரும்போது கூட சில டக்கராம்னு சொல்கிறாங்களா, பப்ளிக் டக்கரம், அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன் மெயின்டைன் பண்ணுறாங்க? நான் சாதாரணமான எல்லாரையும் போல நான் பிஹேவ் பண்ணக்கூடாது. நான் ராஜா, நான் ராணி, நான் இளவரசன், நான் இளவரசி. ஆகவே நாங்கள் பப்ளிக்கில் வரலாம், ஆனால் பப்ளிக்கில் வந்தாலும் எங்களுக்கு ஒரு டெக்கரம் இருக்கிறது, எங்களுக்கு ஒரு மதிப்பீடு இருக்கிறது. நாங்கள் இப்படி தான் பார்க்கணும், இப்படி தான் உட்காரணும், இப்படி தான் கையை அசைக்கணும், இப்படி தான் கால் அசைக்கணும், அப்படியெல்லாம் இருக்குது. மனம் போல போகக்கூடாது. அப்போது நீ அபிஷேகம் பண்ணப்பட்டேன்னு சொல்கிறேன் இல்லையா, உனக்கு இது தெரியாண்டாமா? தெரியும். ஏனென்றால் உனக்குள்ளாக இருக்கிற ஆவியானவரே உனக்கு கற்றுத்தருவார். இதை செய்யாது. அப்போ நீ என்ன நினைக்கிற? உன்னை ஆசாரியனாக கருதணும், உன்னை ராஜாவாக கருதுனா நீ பப்ளிக்கில் வரும்போது இப்படி பிஹேவ் பண்ணிக்கணும் உனக்கு தெரியும். அதை தொடர்ந்து சொல்றாரு, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. இட் வில் டீச். சர்ச்சில் எப்படி நடக்கணும், வீட்டில் எப்படி நடக்கணும், பப்ளிக்கில் எப்படி நடக்கணும் தெரியும். இன்னைக்கு சர்ச்சில் எல்லாம் என்ன நடக்குது? நேற்றைக்கு ஒருத்தன் வட இந்தியாவில் பஞ்சாபில் ஜெயிலுக்கு போனாங்கல்ல ஒரு பாஸ்டர், நிரந்தர என்ன லைஃப் சென்டென்ஸ். அவன் சர்ச்சில் எப்படி நடந்தான் பார்த்தீங்களா? அவங்க சர்ச்செல்லாம் பார்க்கணும். தவறான அபிஷேகம் என்றால் இப்படியெல்லாம் நடக்கும் இல்லையா? 3 பிள்ளைங்க பாவமாக இருக்கிற பிள்ளைகளை அழுகிறத பார்க்கும்போது கஷ்டமாக இருந்தது. பட் லைஃப் சென்டென்ஸ், நீ அவன் ஜென்மத்துக்கு வெளியில் வர முடியாது. பஞ்சாபில் உள்ள ஒரு பாஸ், ஏன்னா அனாயிண்டிங் நினச்சிட்டு அவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறான். சரி, நம்ம அதுக்கு ரொம்ப போனால் நமக்கு கஷ்டமாயிடும். அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவர் நிலைத்திருக்கிறார். அப்போது நீங்கள் கிறிஸ்துவில் நிலைத்திருங்க. உங்களுக்குள்ள அபிஷேகம் இருந்துன்னு நினைக்கிறீங்களா? கிறிஸ்துக்குள்ளே இருங்க. ஏன்னா இன்றைக்கி அபிஷேகம் பெற்றேன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் எங்கெல்லாமோ போய் எங்கெல்லாமோ போகிறத நானே பார்க்கணும். நம்ம அவங்கள நியாயம் தீர்க்கலை. ஆனால் நமக்கு என்ன வசனம் சொல்லுதுன்னா, நீங்கள் உங்களை அபிஷேகம் பெற்றிருந்தீங்களா, நீங்கள் ப்ளீஸ் கண்டினியூ இன் கிரைஸ்ட். எப்படி கண்டினியூ பண்ணணும்? கிறிஸ்து மாம்சத்தில் வந்தவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து மரித்து அடக்கமனப்பட்டு உயிர்த்தாழ்ந்து போய் புரிந்து கொள்ளுங்கள். அவர் ராஜா என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கையிலே தொடர்ந்து வாழுங்கள். இதுதான் கிறிஸ்தவம். அடுத்தது 28-29 ஒரு புதிய கருத்தை தொடர்ந்து வைக்கிறார். அதை 3 தொடர்கிறார். நம்ம அந்த வசனத்தை மட்டும் பார்ப்போம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளபடிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அதாவது இந்த வருகைங்கிற வார்த்தைக்கு பரோசியா என்கிற வார்த்தை, இதை பொதுவாக செகண்ட் கம்மிங்கோடு சொல்லுவோம். ஆனால் இந்த வார்த்தைக்கு ஒரு பின்னணி உண்டு. என்னென்னா, ரோம மகாராஜா அல்ல ரோம பேரரசர் பப்ளிக்கில் பப்ளிக் மக்களுக்கு ஒரு காட்சி கொடுப்பார். அதுக்கு பேர் தான் பரோசியா. அப்போ அந்த வார்த்தையை இயேசுக்கு பயன்படுத்துகிறான்னு என்ன அர்த்தம்? ரோம பேரரசர் எப்படி உங்களுக்கு முன்பாக காட்சி அளிக்கின்றாரோ அதை விட மேலான மகிமையில் உலகத்தின் ராஜாவாக இயேசு வருவார். இது நமக்கு இன்னைக்கு புரியாது. அன்னை படித்த உடனே அவனுக்கு புரியும். பரோசியன்னா ரோம மன்னர் பார்ப்பாரு. அப்படியா? அப்படிதான். அதை விட மகிமையோடு வருவார். சொல்லாரு, நீ அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதனால் நீதியை செய்கிறவனவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறேன். இதில் என்னன்னா, இந்த கடைசி உள்ள அந்த 26 29 உள்ள வசனங்களை சம்மரி பண்ணுறேன்னா ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லலாம். அதை ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால், அனாயிண்டட் பர்சன் will abide in faith till the appearance of Christ. அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவன் கிறிஸ்து ராஜாவாக காட்சி அளிக்கும் நாள் வரை கிறிஸ்துவில் நிலைத்திருப்பான். அவன் கிறிஸ்துவில் நிலைத்திராமல் ஒருத்தன் போறான்னா அவன் கிறிஸ்துவை அறியவில்லை, அவன் அபிஷேகம் பண்ணப்படவில்லை, அவன் கிறிஸ்து நிலைத்திருக்கவும் மாட்டான். ரொம்ப கிறிஸ்துவிலே நாம் இருப்போம்னால், கிறிஸ்து மாம்சத்தில் வந்தவர், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். அவர் ராஜா, அவர் வரும்போது அவரை சந்திக்கும்படி நாம் நிலைத்திருக்கிறோம்.